Hi students, in this video you are going to learn about chapter 16 continuation visibility modes. So visibility modes pathina we have three visibility modes, private, protected and public. So adha pathi da நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். An important feature of inheritance is to know which member of the base class will be acquired by the derived class. This is done by using visibility modes. இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டு ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்ஹெரிட்டன்ஸில் நம்ம மோர் தென் ஒன் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது பேஸ் கிளாஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு பேஸ் கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம், அதை நம்ம டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விசிபிலிட்டி மோட் எதுக்காக இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ் கிளாஸில் இருக்க வேரியபிள்ஸ் தென் ஃபங்க்ஷன்ஸு டிரைவ்டு கிளாஸில் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும், அதோட ஸ்கோப் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி பேஸ் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸு ஃபங்க்ஷன்ஸு டிரைவ்டு கிளாஸில் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணாமல் எதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த விசிபிலிட்டி மோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். The accessibility of base class by the derived class is controlled by visibility modes. ஸோ இந்த visibility modes யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம். எதை கண்ட்ரோல் பண்ணுறோம், பேஸ் கிளாஸில் இருக்க வேரியபிள்ஸும் சரி ஃபங்க்ஷனையும் சரி எந்தெந்த வேரியபிள்ஸை டிரைவ்டு கிளாஸில் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிரைவ்டு கிளாஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த visibility modes யூஸ் பண்ணி தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். The three visibility modes are private, protected and public. So நமக்கு three visibility modes இருக்கு, private, public and protected. The default visibility mode is a private. ஸோ இப்போ நான் வேரியபிள்ஸ் ரைட் பண்ணும்போதும் சரி ஃபங்க்ஷன்ஸ் ரைட் பண்ணும்போதும் சரி நான் எந்த ஒரு விசிபிலிட்டி மோடுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது டிஃபால்ட்டாக ப்ரைவேட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ப்ரைவேட் இஸ் த டிஃபால்ட்டு விசிபிலிட்டி மோடு. தோ விசிபிலிட்டி மோட்ஸ் அண்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் லுக் சிமிலர். ஸோ நமக்கு ரெண்டு இருக்கும், விசிபிலிட்டி மோட்ஸு, அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு சேம் தான், பட் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா டிஃபராக இருக்கும். மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ விசிபிலிட்டி மோடுனாலும் 3 தான், பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட். அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் என்னாலும் நமக்கு 3 தான் இருக்குது, பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா access specifiers control the accessibility of the members within the class. ஸோ access specifier பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் நான் யூஸ் பண்ணேன், அதாவது மோஸ்ட்லி ப்ரொடெக்டட் வந்து இன்ஹெரிட்டன்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, ப்ரொடெக்டடு இது வந்து நான் ஒரு கிளாஸ்க்குள்ளே மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஸ்கோப்பு ஒரு வேரியபிள் தென் ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்கோப் அந்த கிளாஸ்க்குள்ளே எது வரைக்கும் இருக்குது அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் என்னது அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். பட் விசிபிலிட்டி மோட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை நம்ம டிரைவ் பண்ணுறோம். டிரைவ்டு கிளாஸில் பேஸ் கிளாஸோட வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது, அதோட ஸ்கோப் எந்த அளவுக்கு டிரைவ்டு கிளாஸில் இருக்குது அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி மோடு. ஸோ இதுதான் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்க்கும் விசிபிலிட்டி மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்னா அந்த ஸ்கோப், அந்த வேரியபிள்ஸ், அந்த ஃபங்க்ஷனோட ஸ்கோப் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும் எது வரைக்கும் இருக்குது அப்படின்றத டிசைட் பண்ணுறது. பட் விசிபிலிட்டி மோட் பார்த்திங்கன்னா டிரைவ்டு கிளாஸில் பேஸ் கிளாஸோட வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா விசிபிலிட்டி மோடு. ஃபஸ்ட்டு we are going to see about a private visibility mode. When a base class is inherited with a private visibility mode, the public and protected members of the base class become private members of the derived class. இப்போ base class இருக்கு, டிரைவ்டு கிளாஸில் நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ் கிளாஸோட நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம் வித் விசிபிலிட்டி மோடு. ஸோ விசிபிலிட்டி மோடோட நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ் கிளாஸோட நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ மென்ஷன் பண்ணும்போது நான் வந்துட்டு
ப்ரைவேட் அப்படின்ட்டு விசிபிலிட்டி மோட் கொடுக்குறேன், அந்த கிளாஸ்க்கு ப்ரைவேட் அப்படின்னு விசிபிலிட்டி மோட் கொடுக்குறேன் அப்படின்னா என்னாகும், பேஸ் கிளாஸில் ப்ரைவேட் மெம்பர்ஸ் இருக்கும், ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் இருக்கும், பப்ளிக் மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ ப்ரைவேட் மெம்பர்ஸ் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. பட் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸும் பப்ளிக் மெம்பர்ஸ் எல்லாமே டிரைவ்டு கிளாஸில் ப்ரைவேட் மெம்பர்ஸாக தான் வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் விசிபிலிட்டி மோடு. நெக்ஸ்ட்டு ஒன், சப்போஸ் நான் ப்ரைவேட்டுக்கு பதிலாக ப்ரொடெக்டட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, when a base class is inherited with the protected visibility mode, the protected and public members of the base class become protected members of the derived class. ஸோ நான் protected அப்படின்னு visibility mode மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், பேஸ் கிளாஸில் இருக்க protected மெம்பர்ஸும் பப்ளிக் மெம்பர்ஸும் derived கிளாஸில் protected மெம்பர்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா protected visibility mode. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ பப்ளிக் விசிபிலிட்டி மோடு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் அப்படின்னா பேஸ் கிளாஸில் யூஸ் பண்ணுற ப்ரொடெக்டட் பப்ளிக் எல்லாமே டிரைவ்டு கிளாஸில் ப்ரைவேட்டாக சேஞ்ச் ஆகிடும். ப்ரொடெக்டட் அப்படின்னாக்கா பேஸ் கிளாஸில் இருக்க ப்ரொடெக்டடும் சரி பப்ளிக்கும் சரி டிரைவ்டு கிளாஸில் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸாக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் பப்ளிக் விசிபிலிட்டி மோட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேஸ் கிளாஸில் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸாக இருக்கிறது டிரைவ்டு கிளாஸ்லேயும் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி பேஸ் கிளாஸில் பப்ளிக் மெம்பர்ஸாக இருக்கிறது டிரைவ்டு கிளாஸ்லேயும் பார்த்திங்கன்னா பப்ளிக் மெம்பர்ஸாக தான் இருக்கும். அது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ தீஸ் ஆர் த 3 விசிபிலிட்டி மோட்ஸ், பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட். when classes are inherited with the public, protected or private, the private members of the base class are not inherited, they are only visible. ஸோ இப்போது பேஸ் கிளாஸில் இருக்க ப்ரைவேட் ப்ரொடெக்டட் பப்ளிக்கை நான் டிரைவ்டு கிளாஸில் எல்லாத்தையுமே என்னால் எடுத்துக்க முடியாது. பேஸ் கிளாஸில் நான் எதெல்லாம் ப்ரைவேட்டை நான் மென்ஷன் பண்ணியிருக்கனோ அதை என்னால் பேஸ் கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். டிரைவ்டு கிளாஸில் என்னால் யூஸ் பண்ண முடியாது. பட் அது அவைலபிளாக இருக்கும், அதாவது விசிபிளாக இருக்கும். பட் ஐ கேனாட் ஏபிள் டு யூஸ் த private members of the base class. Next we are going to see one example. So significance of a different visibility modes. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராமில் ஷேப் கிளாஸு ஷேப் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேரியபிள்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வேரியபிள் இன்ட்டு கவுண்ட் அப்படின்னா அது வந்து ப்ரைவேட் விசிபிலிட்டி மோடில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் இந்த கவுண்ட் வேரியபிளை இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டட் இன்ட்டு வித் ஹைட். ஸோ வித்தும் ஹைட்டும் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டட் விசிபிலிட்டி மோடில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மீன்ஸு இந்த கிளாஸோட டிரைவ்டு கிளாஸில் மட்டும்தான் என்னால் இந்த 2 வேரியபிள்ஸை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பப்ளிக், void set with, then a void set height. ஸோ void set with, void set height இந்த 2 ஃபங்க்ஷனோட விசிபிலிட்டி மோட் பார்த்திங்கன்னா பப்ளிக். ஸோ இதோட இந்த கிளாஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரெக்டாங்கிள். ஸோ இன்னொரு கிளாஸ், ஸோ திஸ் இஸ் த டிரைவ்டு கிளாஸ். ஸோ பேஸ் கிளாஸோட விசிபிலிட்டி மோட் பார்த்திங்கன்னா பப்ளிக். அப்போது பேஸ் கிளாஸில் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸு இங்கேயும் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி பேஸ் கிளாஸில் இருக்க பப்ளிக் மெம்பர்ஸு டிரைவ்டு கிளாஸ்லேயும் பப்ளிக் மெம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் ரெக்டாங்கிளில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது, கெட் ஏரியா. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஏரியா வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வி ஹாவ் ஒன்லி 2 கிளாஸஸ், ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது, ஒரு டிரைவ்டு கிளாஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனு. ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் ரெக்டாங்கிள் ரெக்ட். ஸோ ரெக்டாங்கிள் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் செட் வித் திஸ் செட் ஹைட். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனாக பார்த்திங்கன்னா பேஸ் கிளாஸில் இருக்குது. ஸோ பேஸ் கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனை டிரைவ்டு கிளாஸு ஆப்ஜெக்ட் மூலயமா வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தே கேல்குலேட்டட் த டோட்டல். ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது
கிளாஸு ஷேப் அதுலேருந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ எக்ஸிக்யூஷன் எப்பயுமே மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் மூலயமா பேஸ் கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை இன்வோக் பண்ணி தென் ஏரியா வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அ விசிபிலிட்டி மோட்ஸ் பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட். The following table contain the members defined inside each class before inheritance. ஸோ நார்மலாக இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாமல் இந்த ரெண்டு கிளாஸையும் இங்கே வந்து விசிபிலிட்டி மோட்ஸோடு எழுதியிருக்காங்க. ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் அ கிளாஸு. ஸோ ஷேப் அந்த கிளாஸோட ஷேப் இருக்குது, ஷேப் கிளாஸு, இட்ஸ் அ பேஸ் கிளாஸ். ஸோ அதில் விசிபிலிட்டி மோட்ஸ் என்னென்னா ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக் இது மூணுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரைவேட்டில் இன்ட்டு கவுண்ட் வேரியபிள் இருக்குது, ப்ரொடெக்டடில் இன்ட்டு வித்து இன்ட்டு ஹைட் இருக்குது, நெக்ஸ்ட்டு பப்ளிக்கில் செட் வித்து செட் ஹைட் அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு அனதர் கிளாஸ் அதாவது டிரைவ்டு கிளாஸு ரெக்டாங்கிள். இதில் வந்து ப்ரைவேட், ப்ரொடெக்டட்னு எந்த ஒரு மெம்பர்ஸும் கிடையாது. பப்ளிக்கில் மட்டும் இன்ட்டு கெட் ஏரியா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸையும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதாவது இன்ஹெரிட்டன்ஸை அப்ளை பண்ணாமல். நெக்ஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, inheritance. The following table contain the details of members defined after inheritance. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஷேப் அப்படின்றது பேஸ் கிளாஸு, இதில் ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக், ஸோ இந்த மூணு விசிபிலிட்டி மோடுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரைவேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் டிரைவ்டு கிளாஸில் அக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டட் விசிபிலிட்டி மோடில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை நம்மளால் டிரைவ்டு கிளாஸில் வந்து யூஸ் பண்ண முடியும். லைக் தட் பப்ளிக்கில் என்ன கொடுத்துருக்கோமோ அதையும் பார்த்திங்க அப்படின்னா டிரைவ்டு கிளாஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை தே கிவன் ஹியர் லைக் திஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சப்போஸ் த கிளாஸ் ரெக்டாங்கிள் இஸ் derived with protected visibility when the properties of class rectangle will change as follows. இப்போது டிரைவ்டு கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன், கிளாஸு ஷேப்பை வந்து ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லி விசிபிலிட்டி மோட் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்போ எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, நான் ப்ரொடெக்டட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். விசிபிலிட்டி மோட் வந்து அந்த கிளாஸோட விசிபிலிட்டி மோடு ப்ரொடெக்டட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும், பேஸ் கிளாஸில் நான் யூஸ் பண்ண ப்ரொடெக்டட் மெம்பர்ஸு, பப்ளிக் மெம்பர்ஸ் எல்லாமே டிரைவ்டு கிளாஸில் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், செகண்ட் காலமில் ப்ரொடெக்டட் அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் பேஸ் கிளாஸில் நான் என்ன யூஸ் பண்ணேன், இன்ட்டு வித்து இன்ட்டு ஹைட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகாது, ப்ரொடெக்டட் அண்டு பப்ளிக். ஸோ இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். பப்ளிக்கில் வந்து எனக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே டிரைவ்டு கிளாஸில் எதுக்கு கீழே வரும், ப்ரொடெக்டடுக்கு கீழே வரும். ஸோ நம்ம ப்ரொடெக்டடில் நான் என்ன கொடுத்துருக்கணும், தென் ப்ளஸ்ஸை பப்ளிக்கில் நான் என்ன கொடுத்துருக்கணும், அது எல்லாமே எனக்கு எதில் வருது, ப்ரொடெக்டடாக மாறிடுது. அதாவது ப்ரொடெக்டட் மெம்பர்ஸாக வந்து சேஞ்ச் ஆகிடுது எதில், டிரைவ்டு கிளாஸில். நெக்ஸ்ட்டு இன் கேஸ் த கிளாஸ் ரெக்டாங்கிள் இஸ் derived with private visibility mode from its base class shape, then the property of class rectangle will change as follows. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேஸ் கிளாஸோட விசிபிலிட்டி மோடை நான் சேஞ்ச் பண்ணுறேன், என்னன்னுட்டு ப்ரைவேட் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், பேஸ் கிளாஸில் நான் வச்சுருக்க ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ், பப்ளிக் மெம்பர்ஸ் எல்லாமே டிரைவ்டு கிளாஸில் ப்ரைவேட் மெம்பர்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இன்ட்டு வித்து இன்ட்டு ஹைட்டு, செட் வித்து செட் ஹைட்டு. ஸோ இது எல்லாமே டிரைவ்டு கிளாஸ்க்கு வரும்போது ப்ரைவேட் மெம்பர்ஸாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ விசிபிலிட்டி மோட்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். When you derive a class from an existing base class, it may inherit the properties of the base class based on its visibility mode. ஸோ பேஸ் கிளாஸ்லேருந்து டிரைவ்டு கிளாஸ் நான் கொண்டு வரேன் அப்படின்னா விசிபிலிட்டி மோட் தான் வந்து டிசைட் பண்ணும், எதெல்லாம் நான் டிரைவ்டு கிளாஸில் யூஸ் பண்ணணும், எதெல்லாம் வந்து நான் டிரைவ்டு கிளாஸில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா விசிபிலிட்டி மோடு. ஸோ ஒன் மஸ்ட் கிவ் அப்ராப்ரியேட் விசிபிலிட்டி மோட் டிபெண்டிங் ஆன் த நீடு. ஸோ நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், we can give the visibility mode. Private inheritance should be used when you want the features of the base class to be available to the derived class but not to the class that are derived from the derived class.
ஸோ ப்ரைவேட் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் பேஸ் கிளாஸில் ப்ரைவேட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் அந்த கிளாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஐ கேனாட் யூஸ் தட் இன் த டிரைவ்டு கிளாஸ். ஸோ டிரைவ்டு கிளாஸில் அது விசிபிளாக இருக்கும், பட் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா டிரைவ்டு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை வந்து நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் என்னால் யூஸ் பண்ண முடியாது. Next, protected inheritance should be used when features of base class to be available only to the derived class members but not to the outside world. ஸோ நான் பேஸ் கிளாஸில் ப்ரொடெக்டட் விசிபிலிட்டி மோட் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னால் அந்த ப்ரொடெக்டட் விசிபிலிட்டி மோடில் நான் என்ன கொடுத்துருக்கனோ அதை என்னால் டிரைவ்டு கிளாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு கிளாஸ்லேயும் என்னால் யூஸ் பண்ண முடியாது. Next one is a public. So public inheritance can be used when features of base class to be available to the derived class members and also to the outside world. So public அப்படின்னாக்கா என்னால் அந்த கிளாஸ்க்குள்ளேயும் யூஸ் பண்ண முடியும், derived கிளாஸ்லேயும் யூஸ் பண்ண முடியும். அந்த derived கிளாஸ்லேருந்து இன்னொரு derived கிளாஸ் வருது இல்லையா, அதுலேயும் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா public inheritance. So this video you learned about 3 different types of visibility modes: public, private and protected. I think you understood the visibility mode. That's all students. Thank you.